صلوا على النبي. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صلوات اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஃபைசநாயகத்துடைய உருஸ் விழா முடிந்து அவங்களுடைய புனித தர்பாரிலே ஆமிர் நாயகத்துடைய ஒரு நஸம் அங்கே படித்தோம். அதில் இன்னும் 4 வரி இருக்குது, அதையும் கேட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். ஷேഖமாருடைய சொல் இருக்கு, அது அவர்கள் தில் சே ஜோ பாத் நிகழ்த்தி உள்ளத்திலிருந்து வந்த பேச்சுக்கள். அது இன்ஷா அல்லாஹ் நம்மள எத்தனையோ மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய பேச்சு. அது ஜி சொல்லுங்க, நிஜமாக படிக்கிறாங்க, இல்லை கவனிங்க ஜி. मुझे डर नहीं है किसी का भी, आमिर नायक சொல்றாங்க, मुझे अब तलब न कोई रही, मुझे डर नहीं है किसी का भी, मुझे अब तलब न कोई रही, मुझे डर नहीं है किसी का भी, मुझे अब तलब न कोई रही, मुझे तू मिला तो नबी मिले, मुझे तू मिला तो नबी मिले, जो नबी मिले तो खुदा मिला, मुझे तू मिला तो नबी मिले, जो नबी मिला तो नबी मिले, जो नबी मिले तो खुदा मिला, जो नबी मिले तो खुदा मिला. இதெல்லாம் சொல்றாங்க, எப்போ என் ஷேഖனாயத்துடைய கரத்தை பிடித்தேனோ, என் குருநாதருடைய அருள் கரம் பிடித்தேனோ, என் கல்பில் பயம் இல்லை, எதை பற்றியுமே என் கல்வியில் பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால், என் ஷேഖநாயகம் அவங்க சிந்தனை, என்னுடைய சிந்தனையை அல்லாஹ் பக்கம் திருப்பிட்டாங்க. இப்போ என்னுடைய ஒரே நோக்கம், ஒரே தலபு அல்லாஹ்வுத்தால, வேறு தலபு இல்லை. मुझे डर नहीं है किसी का भी. அப்புறம் मुझे अब तलब न कोई रही, मुझे अब तलब न कोई रही. ஒரு காலம் இருந்தது, இந்த உலகை அடைய ஆசைப்பட்டோம். நம்ம ஆசையெல்லாம் உலகை தேடி இருந்துச்சு. உலகை தேடி இருந்தால் தான் பயம் கவலை எல்லாம் வரும். ஏன்னா உலகம் இருக்கு, நம்ம தேடின அளவு கிடைக்காது. என்ன எதிர்பார்த்த அளவுக்கு துனியா எனக்கு கிடைச்சிருச்சு என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஊரில்? நான் என்னவெல்லாம் இவ்வுலகில் எதிர்பார்த்தேனோ அனைத்தும் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்பவர்களை உலகிலே பார்ப்பது கடினம். ஒன்று கிடைச்சா ஒன்று இருக்காது, ஒன்று கிடைச்சா ஒன்று இருக்காது. சமீபத்தில் பேப்பரில் போட்டிருக்கான், உலகத்திலே பெரிய முதல் கோடீஸ்வரர் நினைக்கிறேன், அவர் முதலோ 2வதோ தெரியாது. அவருக்கும் அவர் பீவிக்கும் சண்டை வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சுட்டு அந்த அம்மா நஷ்ட ஈடு கேட்குது. எவ்வளோ கேட்குது? கொஞ்சம் கொடுத்தா பத்தாது எனக்கு, நீ எவ்வளோ பேர் சொல்லுவேன் கோடீஸ்வரன், அந்த அளவுக்கு எனக்கு வேணும். எவ்வளோ காசு கேட்குது? 5000 கோடி ரூபாய். 5000 ரூபாய் இல்லை பை, கோடி ரூபாய் இல்லை, 5000 கோடி ரூபாய்.
அவ்வளோ நஷ்டாயிடு வேணும்னு கேட்குது. வேறு வழி இல்லாமல் கோர்ட்டை தீர்ப்பளித்து 5000 கோடி ரூபா கொடு அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஜி இப்போ ஒரு உலகத்திலே முதல் கோடீஸ்வரர், உலகத்தில் எல்லாமே கிடைச்சிச்சுங்கணும். சந்தோஷமான பஞ்சாதி இல்லை பாருங்க. நிம்மதியான ஒரு மனைவி கிடைக்கல பாருங்க. அவருக்கு இருக்கிற காசையும் பாதியாக பிடுங்கிட்டு போகிற மனைவி தான் கிடைச்சிருக்கு. இத்தனை கோடி ரூபாய் அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். உலகம் இருக்கே, நீ எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. எவ்வளவு தேடனையும் அவ்வளோ கிடைக்காது. அல்லாஹ் உனக்கு எவ்வளோ நாடுறானோ அதுதான் கொடுப்பான். நீ எவ்வளோ நாடுறியோ அது கிடைக்காது. அது மட்டுமல்ல, நீ ஒரு குறிக்கோள் வைத்திருப்பாய், இந்த அளவு அடைய வேண்டும் என்று. அந்த அளவை அடைந்து விடுவாய். ஆனால் உன் தேவைகள் ஒரு பக்கம் பெருகிடும். அப்போ அதுக்கு அடுத்த தேவை வந்துடும், இன்னும் கொஞ்சம் அடையணும். இப்போ ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலேஜ் மாணவர்கிட்ட கேளுங்க, இப்போ என்னப்பா உன் ஆசை என்ன? பெருசாக ஒன்றும் இல்லை, மாதத்துக்கு ஒரு 40 அல்லது 50,000 ரூபா கிடைச்சி ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும். இப்போ அந்த குறிக்கோள் உடனே அடைய முடியுமா? முதல்ல போய் 5000 வேலைக்கு 10,000 வேலை, 20,000 வேலை முடிஞ்சு அவன் 50,000 ரூபாய் அடைந்து அந்த வேலையை நிறைவு பெற்ற பின்னால் இப்போ தன்னிறைவான வாழ்க்கையை வாழுகிறாயா என்று போய் கேளுங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க? பத்தலைங்க, என் கூட படித்த மாணவர் 1 லட்சம் ரூபாய் வாங்குறார், அந்த வேலை வேணும்னு சொல்லுவோம். இப்போ உலகை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அடையவும் முடியாது. எல்லாம் கவனிச்சுங்க. உலகை தேடினால் அடையவும் முடியாது, அடைந்தாலும் மனம் நிறைவு பெறாது. அதை விட பெரிய ஆசை வந்துடும். 2 பிரச்சனை ஆச்சுங்களா? 3வது பிரச்சனை, அப்படி அடைந்த பொருள்களும் நிலைக்காது. ஒன்று இவனை விட்டுட்டு போயிடும், அதை விட்டுட்டு இவன் போயிடுவான். 2 ஒன்று நடக்கும். அடைந்தது நிலைக்காது. 3 ஆச்சுங்களா? இந்த உலகை தேடுவதனுடைய 4வது, இவன் அதை எதை நினைத்தானோ அதை அடையும் வரை மனம் கவலையிலே இருக்கும். அடையலையே, இன்னும் அடையலையே. 5வது, அதை அடைந்த பின்பு கையை விட்டு போயிடுமோன்னு பயத்திலே கழிப்பான். எல்லாமே கிடைச்சிரும், போயிடுமோ, இவ்வளோ கிடைச்சிருச்சு, வேலை போயிடும் சார், ஒரே கவலையாக இருக்குன்னா. இந்த வருஷம் நம்ம கம்பெனியில் 4000 பேரை வேலையை விட்டு தூக்குறாங்களாம். அதில் என் பேர் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. எங்கள் கம்பெனியில் 6000 பேர் வேலை செய்கிறாங்க, 4000 பேர் தூக்குறாராம். இன்ஃபோசிஸில் ஹைடெக் கம்பெனியில் வேலை செய்கிறார். என் பேரும் போயிடுமோ, எதை அடைந்து விட்டேனோ அது என்னை விட்டு போயிடுமோ. இவ்வளவு கஷ்டம் இருக்குது துனியாவை தேடுறது. காசு பணம் வீடு வாசலில் தேடுவதில் இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. ஆனால் துனியாவோட தேடுறதை விட்டு ஒரு நசரை திருப்பிக்கும். ஒரு சிந்தனை முழுவதும் ஹக்கை தேடுவதில் கொண்டு வந்து விடு. ஷேக சொல்கிறாங்க, நீ அல்லாவை தேடு, அல்லாவுடைய ரிலாவை தேடு, அல்லாவுடைய அன்பை தேடு. அதில் உன் சிந்தனையை மாற்றிக்கிட்டா இந்த எந்த பிரச்சனையுமே உனக்கு இருக்காது. உனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உன்னுடைய வாழ்க்கை கழிவதற்கு என்ன இந்த உலகிலே தேவையோ நிச்சயமா அல்லாஹ் கொடுத்துருவான். நீ எதிர்பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய பழக்கம் அது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா யார் யார் ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்பே அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு தேவையானதை தயார் செய்து வைத்துத்தான் அல்லாஹ் பறக்க வைக்கிறான். நீ ஒண்ணுதான் உன்னுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படுற. உலகிலே வேறு எந்த ஜீவராசிகளையும் அல்லாஹ் தஆலா கவலைப்படவே வைக்கல. ஒரு மாடுக்கு கவலை இல்லை தன் வாழ்க்கையை பற்றி. ஒரு ஆட்டுக்குட்டி கவலைப்படாது. ஒரு நாய்க்குட்டி முந்தி மாதிரி எலும்புலாம் ஜாஸ்தி போட மாட்டேங்கிறானோ, எந்த கவலையும் கிடையாது. அதனால நம்ம பர்த் கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிக்கிறதே கிடையாது. அது பாட்டுக்கு பெற்று விட்டுட்டு தான் இந்த நாய்க்குட்டியே யோசிக்குதா. காக்கா யோசிக்குதா, இந்த வர வர குழந்தை ஊட்டிக்கணும், குறைச்சிக்கணும், மரங்கள்லாம் வெட்டுறானுங்க, கூடு கட்டக்கூட இடம் இல்லை, யோசிக்குதா? எல்லாமே தன் இனத்தை பெருக்கி கொண்டு தான் இருக்கிறது, எந்த கவலையும் இல்லாமல். அதற்கு ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்க்கை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அல்லாஹ் ஜல்ல ஷானு. எந்த மீன் குஞ்சாவது கவலைப்படுதா? இந்த பயவில் வர வர ரொம்ப பிடிக்கிறானோ, நம்ம எதிர்கால நம்ம சந்ததியருக்கு என்ன கதியாகும்?
ஜி எத்தனையோ குளங்களை மூடுறானுவோ, ஆறுகளை வீணாக்குறானுவோ, கடலில் கொண்டு போய் மணலில் கொட்டி ஊர் கட்டுறானோ. துபாயெல்லாம் கடலில் கொண்டு போய் மணலை கொட்டி ஜி பாம் சிட்டி அங்கே போய் ஊராக்கிறானு. இவன் பிள்ளை குட்டி எங்கே வசிக்கிறது? சரி, இனிமேல் ஒரு முட்டை போட்டுருவோம், 2 முட்டை போடுறத ஒரு முட்டை போட்டுருவோம். எந்த மீனாக யோசிக்கணும்? மீன் 2 முட்டை போடும். ஒரு முட்டையும் நிலையில் இருக்கும். ஒரு முட்டை, அந்த ஒரு முட்டைக்குள்ள 1 கோடி முட்டை இருக்கும். 2 முட்டைக்குள்ள 2 கோடி முட்டை இருக்கும். அந்த மீன் முட்டையிலிருந்து 2 கோடி மீன் வெளியே வருது. அல்லாஹு அக்பர் கபீரா. ஜி 2 கோடி குஞ்சு பொறிச்சு வருது. இன்னும் பெரிய மீன்களுக்கு இன்னும் பெருசா இருக்கும். அவ்வளோ முட்டை வருது, அவ்வளோ மீன்கள் வருது. அல்லாஹ் ஏன் அவ்வளோ வச்சிருக்கிறான்? அந்த மீன்கள் எல்லாம் எத்தனையோ மீன்களுக்கு ரிசுக்கா வச்சிருக்கிறான். வளர 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 எத்தனையோ மீன்கள் அதை பிடித்து சாப்பிட்டுக்கிட்டே போகுது. அந்த 2 கோடி மீன்ல பெருசா வளர்ந்து அதுவும் முட்டையிடக்கூடிய அந்தஸ்தில் வரக்கூடியது ஒரு 100 200 தான் இருக்கும். மிச்சமெல்லாம் காலியாயிரும். அதுவும் கவலைப்படலை. விளைஞ்சுங்களா? எல்லாம் இவன் இந்த மனுஷன் ஒன்று தான் கவலைப்படும். 2 குழந்தைக்கு மேலே வேணான்னு சொல்கிறான். ஏண்டா இந்த 2 குழந்தைங்களை ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தாட்டி வர வந்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்து உள்ள குட்டி பெற்று பேரம் பேத்தி பார்த்தா அதுவே போதும். ஹஜ்ரத் கிபிலா, நீங்கள் பாட்டுக்கு வளவலன்னு நான் 10 15 பெற்று நான் என்ன செய்வேன்? ஜி எங்கள் வீட்லேயும் இடங்கள் இருக்கிறது 2 ரூம் தான் இருக்குது. 2 குழந்தைங்களுக்கு 2 ரூம் சரியாக போயிடுது. இந்த அளவுக்கு போயிடுச்சு. நீ எப்போ நீ வந்து குழந்தைங்களை குறைச்சிக்கிட்டோ எல்லாம் கொடுக்கறதையும் குறைச்சி, ரேஷனையும் எல்லாம் குறைச்சிட்டான். முந்தியெல்லாம் கடல் மாதிரி வீடு இருக்கும். 4 கட்டு வீடு 8 கட்டு வீடு நடுவில் முத்தம்லாம் வச்சு. ஏன்னா வீட்டில் ஒரு டஜன் கணக்கில் எத்தனை பொண்ணுன்னா ஒரு டஜன் அர்த்தம். 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க 16 பிள்ளைங்க. அல்ல அதுக்கேற்ற மாதிரி பறக்கத்தா வீடும் கொடுத்தான், நிலமும் கொடுத்தான், எல்லா செல்வங்களையும் கொடுத்தான். நீ எப்போ உன்னுடைய உற்பத்தியை குறைச்சிட்டியோ, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கொடுப்பானா இல்லையாங்கிற நீ பயத்தில் குறைச்சியோ, உனக்கு தர்றதையும் அல்லாஹ்வுத்தாலா குறைச்சிட்டான். லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தை இம்லாக், வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் அல்லாஹ் சொன்னான். கொல்லாதீர்கள்னா ஒரு கொல்லுதல் என்ன? குழந்தை பிறந்த பின்னாடி கொள்றது, பிறக்கிறதுக்கு முன்னாடி கொள்றது, கரு கலைக்கிறது, கரு உண்டாக்காம தடுக்கிறது. அது என்ன காரணம் சொல்றான்? இருக்கிற சம்பளத்துக்கு இந்த குழந்தைங்களை வளர்த்தாலே போதும். ஒரு காலம் இருந்தது பெற்ற குழந்தைகளை கொண்டார்கள், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுறான், வறுமையை பயந்து. அதே ஆயுது இவர்களுக்கும் பொருந்தும். எல்லாம் சொல்றான், லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தை இம்லாக், வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். நஹனு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், நஹனு நர்சுகுஹும் வ இய்யாகுமா, நர்சுகுக்கும் வ இய்யாஹும், உங்களுக்கும் நான் தான் சோறு போடுறேன், அவங்களுக்கும் நான் தான் சோறு போடுறேன். உங்களுக்கு ரிஸ்க் நான் தான் கொடுக்குறேன், உங்க புள்ள குட்டிக்கு ரிஸ்க் நான் தான் ஏன் கொடுக்குறேன்? நீ ஏன் பர்த் கண்ட்ரோல் பண்ற? போதுங்கிற, குழந்தை போதுன்னு சொல்ற. ரிஸ்க் என் பொறுப்பு. உங்களுக்கு ராசிக்கு நான் தான், உன் பிள்ளைங்களுக்கும் ராசிக்கு நான் தான். இவன் என்ன விளங்கிட்டான்? இவனுடைய பிள்ளைகளுக்கு இவனை ராசிக்கா விளங்கிட்டான். என் புள்ள குட்டிகளுக்கு நான் தான் சோறு போடுறேன், அந்த அளவுக்கு வசதி இல்லையே இப்ப என்கிட்ட, இதுக்கு பிள்ளை பெற்றுக்கணுங்கிறான். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா உனக்கு தர வேண்டியதையும் குறைச்சிட்டான். பாய் நல்ல வேலை ஜி. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா விசாலமானவன், எவ்வளவும் தரக்கூடியவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா. அப்ப எப்ப எனக்கு பேச்சு வந்துச்சு, எப்ப தலபு துனியாவுடைய ஆசை நம்ம விட்டு நீங்கி நம்முடைய சிந்தனை முழுசும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது, அல்லாஹ்வின் பக்கம் நம்ம சிந்தனை போயிடுச்சோ, நமக்கு தர வேண்டிய துனியாவை கட்டாயம் அல்லாஹ் கொடுத்துருவோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரேஷன் அல்லாஹ் ஒதுக்கிட்டான். நீ இவ்வளவு சாப்பிடுவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இங்க திருமணம் செய்வ, இங்க இத்தனை புள்ள பெக்குவ, இத்தனை ஆடை உடுத்துவாய், இத்தனை தண்ணி குடிப்ப, இத்தனை பருப்பு, இத்தனை அரிசி, இத்தனை கோதுமை, இத்தனை ரவை,
இத்தனை கடுகு, இத்தனை கசகசா, இத்தனை கொத்தமல்லி, இத்தனை புதினா எல்லாம் எழுதியாச்சு. அந்த ரேஷன் அல்லாஹ் மாற்றுவானா? மாற்ற மாட்டான். நீ அதை விட்டுட்டு உன் சிந்தனையை அல்லாஹ் பக்கம் திருப்புண்டான். உன் சிந்தனை எப்படி என்ன செய்தாலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினான். நான் என்ன செய்தால் என் ரப்பு என் மேல ஆனந்தப்படுவான் என்று உன் தலபை அல்லாஹ் பக்கம் திருப்பிட்டால் உனக்கு வர வேண்டியது வந்துகிட்டே தான்பா இருக்கு. பயம் போயிடும், கவலை போயிடும், பரேஷான் போயிடும், அழுக போயிடும், துனியாவை பத்தி சிந்தனை போயிடும், அல்லாஹ் பக்கம் சிந்தனை வந்துடும். मुझे डर नहीं है किसी का भी. சொல்றேன், எதை பத்தியும் பயப்படுறது. இப்ப நான் ஏன் பயம் எப்ப வருங்க? இது கிடைக்குமா கிடைக்காதா ஒரு பயம், கிடைச்ச பண்ணி கை விட்டு போயிடுமோ போயிடுமோ ஒரு பயம், எவனும் பிடிக்குவானா பிடிக்க மாட்டானா பயம். என்னது ஜோப்புல பேனா வச்சிருக்கிற பெரும் கூட்டத்தில் ஜும்மா துறையில் கூட்டத்தில் போகும்போது தைரியமாக போகலாம். ஏன்னா மீதி போன எவ்வளோ ஜோப்பில் 5 ரூபா 10 ரூபா வச்சுருப்பீங்க. சரி, யாராவது கொடுத்து அமானிதமாக உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா காசு கொடுத்து அது ஜோப்பில் வச்சுருக்கீங்க. எப்படி இருக்கும்? பஸ்ஸில் போனால் 5 லட்ச ரூபா காசு இங்கேயும் ஜோப்பில் வச்சுருக்கேன். மணி பஸ்ஸை போட்டு வச்சுருக்கீங்க, கையில் போயிச்சிருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கும்? பஸ்ஸில் காசு இல்லைன்னா பஸ்ஸில் ஃப்ரீயாக போவாங்கல்ல. காசு இருக்குன்னு எப்படி போவோம்? பஸ்ஸில் எப்படி போவாங்க? ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துடணும். பார்த்தா திருட்டு முழிக்கிறான், பயமாக இருக்குது. பிளேடு கையில் பிளேடு இருக்கா, அப்படியே நைஸாக கிழிச்சி எடுத்துருவானோ. யாரை பார்த்தாலும் திருட்டு பயமாக தெரியும். ஒருத்தர் வந்து உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துட்டாயா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறான். இந்த மாதிரி தான் வருவானுவன், கடைசியில் நம்மளை தூக்கிட்டு போயிடுவானு. அஸ்ஸலாம் வலைக்கும் சலாம் பேச மாட்டான், பயம். திரும்ப அந்த காசை கொண்டு போய் எங்கே கொடுக்கணுமோ பேங்க்கில் கட்டணுமோ கட்டுற வரைக்கும் யாரை பார்த்தாலும் திருட்டு பயலாக தெரியும். யாரை பார்த்தாலும் பயம் வரும். அது நெருங்கி பேசினாலும் பயம் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் அது பிஸ்கட் சாப்பிடுங்க அவங்க தான் கொண்டு வந்தேன். ஆஹா, கட்டாயமாக அந்த பிஸ்கெட்டை மயக்க மருந்து தான். இப்படியே தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்குவோமா, கையில் வாங்குவோமா? ஒரு பைசா ஜோப்பில் இல்லை, வேணாமன்னா சொல்லியிருக்கான். பிஸ்கட் சாப்பிடுங்க, 2 பிஸ்கெட்டாக கொடுங்க சார். நான் 1 இருக்குங்க, 2ஆக கொடுங்க, சாப்பிடலாம் சந்தோஷமா. ரொம்ப முகப்பத்தாக இருக்குண்ணா, கொடுங்க, பாக்கெட்டோட கொடுங்க. இப்போ காசு இல்லைன்னா தைரியமாக வாங்கலாம். காசு இருந்துச்சுன்னா வாங்குவோமா? ஏன்? மொழியே சரியில்லை. அப்போ காசு ஜோப்பில் இருந்தால் பயம் வரும். துனியா நம்மக்கிட்ட வந்தால் போயிடுமோன்னு பயம், எவனோ பிடிங்குவானோ பயம். மிகுதமாக பாருங்களேன், இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிறாங்களே, யார் விட்டு தெரியுமா? கோடீஸ்வரன் விட்டு சண்டை போட்டுக்கணும். மொத்தம் நிறைய சம்பாதிச்சு வீட்டு சொத்து பத்து வீடு வாசம் வச்சதான் சண்டையே வரும். எனக்கு உனக்கு அத்தா பாவம் சைக்கிள் ஓட்டி பிள்ளைங்க இந்தான்னு வளர்த்து கட்டி கொடுத்துருப்பாரு. ஒரு சொந்த வீடு இருக்காது, வாடகை விட்டு இருப்பார். அந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. கல்யாண காட்சியில் ஒன்றா சேர்ந்து ஒரு காசு அத்தா விட்டுட்டு போல, ஜனாதை அடக்கம் பண்ணுறதுக்கே இல்லை பிள்ளைங்க ஆளு கொஞ்சம் காசை போட்டு அடக்கியிருப்பாங்க. அத்தா அம்மாவுடைய துவா பரக்கத்தில் பின்னாடி அல்ல அவங்களுக்கும் வாழ்வு கொடுக்க தான் செய்வான், அல்ல வீடு வாசல் கொடுக்க தான் செய்வான். ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் குடும்பம் ஒத்துமையாக இருக்குது. 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க பெற்று விட்டார் அவர். எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க, கல்யாண காட்சி ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க வர்றாங்க. ஏன் சொத்து பத்தே இல்லை. அத்தை ஒரு வீடு விட்டுருப்பார், 2 பிள்ளை விட்டுருப்பார். அப்படியே எங்கள் அப்பா ஒரு வயல் இருக்கும், 4 பிள்ளைங்க இருக்கும். ஒரே ஒரு அடி இந்த வயலில் அவன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டான். ஒரே சண்டை. என்னம்மா இவருக்கு 1 ஏக்கர் இருக்குமா, அவருக்கு 1 ஏக்கர் இருக்கு. நடுவில் வரப்பு போட்டிருக்கிறாங்க. விவசாயம் ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்த பின்னாடி அவர் அளந்து பார்க்குறாரு. அத்தா மூத்துக்கு பின்னாடி அளந்து பார்த்தா அந்த வயலை விட இந்த வயல் 1 அடி கூட இருக்கு. அது எப்படி 1 அடி உனக்கு மட்டும் கூட? சரி என்ன கெட்டு போச்சு, நீ எடுத்துக்கோ, வயலில் விவசாயம் அது அப்படியே முடியாது. நீ விவசாயம் பண்ணுவா, நாளைக்கு பட்டா போட்டு கோடு போட்டுருவா, கல் வைப்ப, அதோட எடுத்து அவனை டிராக்டர் விட்டு ஓட்டுறான் வயல் மேலேயே. ஒரே அடி செடி சண்டை. இப்போ துனியா வந்தாதான் சண்டை வருது, துனியா உள்ள வரல சண்டை. அதுதான் சூஃபியாக்கள் சொல்றாங்க, ஏன்டா துனியாவை தேடுற? உன் கல்புல ஆசைன்னு வச்சிருக்க பாரு, தலைபை துனியா, அதை தூக்கி எறி. உன் தலைபு முழுசும் அல்லாஹ் பக்கம் கொண்டு போ. அதைத்தான் ஞானவான்கள் சொல்றாங்க. தூக்கிட்டு போ, என்ன வேணும் வச்சுக்கோ, கல்பொட்டி எடுத்துரு.
ஃபரீதுன் கஞ்ச ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொத்து பத்து நிறையா இருந்துச்சான். ஆனந்தமிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இருக்கிறதையும் சேர்த்தே வச்சுக்கோ, அந்த ஒரு வீடு மட்டும் அதுக்கு நீயே வச்சுக்கோ. அவங்க போயிட்டாங்க. காடோ வனாந்திரமோ கண்ணே ரஹ்மானேன்னு கிளம்பிட்டாங்க. அதையும் வச்சுக்க சொல்லிட்டாங்க. அவங்க எதுவுமே எடுத்துக்கல. யாரு? ஃபரீது நாயன் கிளம்பிட்டான். ஃபரீது கஞ்ச ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் ஞானங்களை கொடுத்தான். மாபெரும் மகான் ஷேகானாங்க. ஆயிரக்கணக்கான முரீதுகள். அந்த நாட்டு மன்னரே எஜமானுடைய ஆஷிக்கு, அவங்களுடைய முரீது எல்லாரும் வந்தாங்க. அந்த மன்னர் எஜமானுடைய ஓய்வு பெறும் தங்கிறதுக்கு அவங்களுடைய ஹான்காவில் வரக்கூடிய உணவளிக்கிறதுக்காக வேண்டி, ஹான்கா அவங்க தங்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய உணவளிக்கிறதுக்கு ஒரு மானியம் எழுதி வச்சார். 10-15 கிராமங்கள் அவங்க பேரில். அதில் எஜமானுடைய ஊடு நிலம் எல்லாம் உள்ளே இருந்துச்சான். அது 1 ஏக்கர், 1000 ஏக்கர் சேர்ந்தா ஒரு கிராமம். அது மாதிரி 10-15 கிராமம் எழுதி வச்சார் அரசர். உங்களுக்கு வச்சுங்க. அஜ்மீர் நாயகர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சொந்தமாக ஒரே ஒரு தோப்பு இருந்துச்சான். அல்லாவுடைய பாதையில் போகணும், என் ஷேஃபை தேடி போகணுங்கிறதுக்கான தோப்பை விற்று தர்மம் செஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க. பைசா எல்லாம் கொடுத்துட்டு வெறும் கையாக கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு மொத்த அஜ்மீர் அவங்க பேரில் நிற்கிது. உலகமெல்லாம் அஜ்மீர்ன்ற பேர் ஜொலிக்குது. எஜமான் தர்பாரை சுற்றி ஆயிரக்கணக்கான கடைகள், ஆயிரக்கணக்கான வீடுகள். அவங்க புள்ள குட்டிங்க ஆயிரக்கணக்கான மக்கள் 750 வருஷமாக எஜமானோட ரிசுக்கை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரில் கொடுக்குற ரிசுக்கை சாப்பிட்டு இருக்காங்க. என்ன குறைஞ்சி போச்சு? அதனால எதுக்கு சொன்னோம்மா, துனியாவுடைய ஆசையில் நிற்காது. அற்ப துனியாவுக்கானே அடிச்சுக்காது, சண்டை போட்டுக்காது. அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை, சின்ன விட்டுக்காக ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம், அதுக்கு 5 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. கரெக்டாக ஆளுக்கு 1000 ரூபாய், ஆளுக்கு 5 லட்ச ரூபா சண்டை போட்டு இவன் வீட்டுக்கு அவன் போகிறதில்ல, அவன் வீட்டுக்கு அவன் வர்றதில்லை. பேசினாலே யார் வந்தாலும் அவனை பற்றி தான் பேச்சு. இடம் எவ்வளோங்க? வெறும் 500 சதுரடி, 1 சென்ட் இடம். இவங்க வீட்டுக்கு போய் உட்காந்தா வந்தாளாவ வெறி பிடிச்சவ, அவளை படி திட்டுறது. தங்கச்சி அக்காக்காரி தங்கச்சி திட்டுறது. எதமா சொல்லிட்டாங்க, தூக்கி எரிப்பா. துனியாவுடைய கல்பை விட்டு துனியாவை தூக்கி எரிஞ்சு வச்சுக்கோ, சந்தோஷமா வச்சுக்கோ. போ, யார் உன்னோட கல்பில் மௌலாவை கொண்டு வந்து மொத்த துனியாவை அல்லாஹ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவான். முझे डर नहीं है किसी का भी, मुझे डर नहीं है किसी का भी, मुझे अब तलब न कोई रही, मुझे डर नहीं है किसी का भी, मुझे अब तलब न कोई रही. अब तलब न कोई रही. ஆசைன்னு ஒன்று வச்சுட்டா அதை தேடுவாய், அதை அடைய வேண்டும் என்று விரும்புவாய், அதற்காக கவலை கொள்வாய். அடைந்த பின் கையை விட்டு போயிடுமான்னு பயப்படுவாய். ரெண்டையுமே தூக்கி எறிஞ்சு. அது ரெண்டையுமே தூக்கி எறிஞ்சவர்கள் அல்லாஹ் தஆலா அவுலியாக்கள்னு சொல்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும், அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்றான் அல்லாஹ் தஆலா. என்ன சொல்றாங்க ஜமா? मुझे अब तलब न कोई रही, मुझे तू मिला तो नबी मिले, मुझे तू मिला तो नबी मिले, जो नबी मिले तो खुदा. எஜமானே, எனக்கு நீங்க கிடைச்சிட்டீங்க, என் ஃபைஸ்னா எனக்கு கிடைச்சிட்டாங்க, என் ஷேഖனா எனக்கு கிடைச்சிட்டாங்க. எப்போ என் ஷேக் கிடைச்சாங்களோ என் ஷேக்கின் மூலம் எனக்கு ரசூலுல்லாஹ் கிடைச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹின் மூலம் எனக்கு அல்லாஹ் கிடைச்சிட்டான். எப்போ என் ஷேக்கை பிடிச்சனோ அவர்கள் மூலமாக ரசூலை என்னதுடைய ஆக்கி கொண்டேன். அல்லாஹ் எனக்கு கிடைச்சிட்டான். வேற என்ன கவலை? ஷேக் கிடைச்சிட்டாங்க, ரசூல்லா கிடைச்சிட்டாங்க, அல்லாஹ் கிடைச்சிட்டாங்க. ஷேக்குடைய திருப்தியும் ரசூலுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைச்சிருச்சு. எது என்னை விட்டு சென்றாலும் கவலையே இல்லைன்றான். அதுதான் இறை ஞானிகளுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. என்ன அழகா சொன்னாங்க. படிங்க அடுத்து. ஜி मुझे तू मिला तो तेरा जो हुआ वो नबी का है, जो नबी का है वो खुदा का है, तेरा जो हुआ वो नबी का है, जो नबी का है वो खुदा का है,
जो तेरा नहीं उसे क्या मिला, जो तेरा नहीं उसे क्या मिला, न नबी मिले न खुदा मिला। யார் ஷேகை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் நபியை பெற்றுக்கொண்டார்கள். யார் நபியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் ஹக்கை பெற்றுக்கொண்டார்கள். அதாவது அல்லாஹ்வை அடைவதற்கு நமக்கு வசீலா யாருங்க? ரசூல். ரசூலை அடைவதற்கு வசீலா யாருங்க? நம்ம ஷேகனை. நான் ரசூலை பெற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை அடைந்து கொள்வேன், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய காதலன், நான் அல்லாஹ் விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆனால் பெருமானாரை விரும்ப மாட்டேன், அவன் முஸ்லிமா? முஸ்லிம் சொல்ல முடியுமா? என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களும் யகூதிகளும் நாங்கள் அல்லாஹ்வின் நேசர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். வகாலத்தில் யஹூது நஹ்னு அபுனாவுல்லாஹி வ அஹிப்பாஹு. யகூதிகள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய காதலர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய காதலர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க, நஹ்னு அஹிப்பாவுல்லாஹி வ அபுனாஹு, நாங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள் நாங்கள் என்று யகூதிகள் சொல்லிக் கொண்டார்கள். யார் சொன்னா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்கள் பறை சாற்றிக் கொண்டார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், இல்லவே இல்லை, நீ என் நேசன் கிடையாது. நீ எப்படி என் நபியை நேசிக்க எப்படி என் நேசன் ஆக்குவ? என் நபியை நீ வேணாங்கிற, என் நபியை நீ விரும்ப மாட்டேன்னு சொல்ற, அது எப்படி என் நேசனா நீ ஆகுவ? வகாலத்தில் யஹூது வன் நஸாரா, யஹூதிகளும் சொன்னார்கள், நஸ்ரானிகளும் சொன்னார்கள், கிறிஸ்துவர்களும் சொன்னார்கள், நஹ்னு அபுனாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள். அப்ப இன்னைக்கு யாராவது அல்லாஹ்வுடைய நேசத்தை தாவா செஞ்சான், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், நான் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டேன், அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான், ஆனா ரசூலுல்லாஹ்வை நான் புறக்கணித்து விடுவேன், பெருமானார் புகழ் பாட மாட்டேன், பெருமானாரை பற்றி பேச மாட்டேன், பெருமானார் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்விடமிருந்து செய்தியை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள், நான் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதீங்க. வலிமை யுஅذிபுக்கும் பிதுனூபிக்கும், அது எப்படி அல்லாஹ் ஒத்துக்கொள்வான்? உங்க தண்டனை எப்படி அல்லாஹ் தண்டிக்கிறான் உங்களை பாவங்களை கொண்டு? இன்னொரு அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீ அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால், சொல்றியா அல்லாஹ் என்ன நேசிக்கிறான்னு சொன்னியே, அது உண்மையாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் சொல்லுங்க நபி என்றான். நீ ரசூல் கிட்ட வர்ற வரையும், ரசூலோடு சேரும் வரையிலையும் நீ அல்லாஹ்வுடைய தாவா, கிறிஸ்துவர்கள் செஞ்ச தாவா, யஹூதிகள் செஞ்ச தாவா, அல்லாஹ்வுடைய நேசர்கள் நாங்கள், நான் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், எதாரும் டைரக்டா அல்லாஹ்ட்ட நான் போயிடுவேன். நீ பாவம் செஞ்சாலும் நீ ரசூலிடத்திலே வந்து அவர்களும் சேர்ந்து உனக்கு தௌபா செஞ்சாதான் உன் பாவத்தை மன்னிப்பேங்கிறான். நீ வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், உன் பாவம் மன்னிக்கப்படாது. வலவ் அன்னஹும் யலமு அன்ஃபுஸஹும், இந்த மக்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்வார்களேயானால், பாவம் செய்து விடுவார்களேயானால், ஜாவுக நபியே உங்களிடம் வருவார், வஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூல், அவர்கள் வந்து அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அவர்களுக்காக ரசூலும் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. லா வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீம், அப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை அவர்கள் தவ்வாபாகவும் ரஹீமாகவும் பெற்றுக்கொள்வார்கள். ரசூலுடைய நிஸ்பத் இல்லாமல் நீ ஹக்குடைய நேசத்தை தாவா செய்தால் அது பொய். எல்லாம் விளங்கி, அதே மாதிரி விளங்கிங்க, நான் ரசூலை நேசிக்கிறேன், ஆனால் ரசூல் யாரை நேசிக்க சொன்னார்களோ அத்தகைய அவுலியாக்களை, அல்லாஹ்வின் நேசர்களை நான் நேசிக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் அந்த தாவாவும் பொய். நீ ரசூலை அடைய முடியாது, இறை நேசர்களை அடையாமல். அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை புறக்கணிச்சு ரசூலையும் அடைய முடியாது. ஏன்னா அந்த ரசூலே துவா செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுப்பக, யா அல்லாஹ் உன் நேசத்தை எனக்கு கொடு, வ ஹுப்ப மை யுஹிப்புக, இன்னும் நீ யாரை நேசிப்பாயோ அவர்களின் நேசத்தை எனக்கு கொடுன்னு நபியே கேட்டார். நீ எந்த மூலைக்கு? நபி என்ன சொல்றாங்க? நீ யாரை நேசிப்பாயோ அவர்களை நேசிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு நபி கேட்டார். அல்லாஹ்வுடைய நேசர்களை புறக்கணித்து விட்டு ரசூல் பக்கம் எப்படி நீ போக முடியும்? யாலை தனி மனமே நல்ல மனுஷன் சொல்லுவானா, ரசூலின் பக்கம் என்னை சேர்த்து வைக்கக்கூடிய இறை நேசர்களை, அந்த பாதையை ரசூல் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அவுலியாக்களை புறக்கணித்து விட்டேனே. யாலை தனி இத்தகத்து மார் ரசூலி சபீலா, நான் ரசூலுடனே ஒரு தொடர்பை, சபீலை, வழிமுறையை
ரசூலின் பக்கம் என்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சில்சிலாவை அதுதான் தரீக்குங்கிறோம். சபீல்னாலும் வழிதான், தரீக்கானாலும் வழிதாங்க அர்த்தம். ஒரு தரீக்காவை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டுமே. யௌம யஉது லாலிமு அலா யதி, யௌம யஉது லாலிமு அலா யதி, அநியாயக்காரன் மறுமையிலே தன் கைகளை கடித்துக் கொள்ளுவான். யகூலு சொல்லுவான், யா லைத்தனி, என் கை சேதமே, இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, ரசூலோடு ஒரு வழிமுறை ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டுமே. அந்த சபீல் எது? அந்த சபீல்னா பாதைன்னு அர்த்தம். அதுதான் வேற பாஷையில தரீக்கான்னு சொல்றோம். இத்தரீகா அத்தரீகத்து இலர் ரசூல் வ தரீகத்துன் இலல்லாஹ். இது ஒன்னு அல்லாஹ் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை, ரசூல் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை. காதிரியா தரீகா, சிஷ்டியா தரீகான்னு சொல்றோம். என்னது? அல்லாஹ் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை. யா வைலத்யா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, லைத்தனி லம்மத்தஹது ஃபுலானன் கலீலா, நான் இந்த மனிதனை நண்பனாக ஆக்காதிருந்திருக்க வேண்டுமே. ஏண்டா அவன் தான் ஷேக்கிட்ட போக விடாம என்னை தடுத்தான். நான் அந்த பெரியவர்கள் தர்பாருக்கு போகலான்னு தான் நினைச்சேன். அவன் தான் சொன்னான், ஏன்டா அங்கே போய் கபரு முட்டியா, நீ என்ன தர்கா வழிபாடா, சஜிதா செய்ய போறியா, வேணாண்டா, அவங்க தர்பாருக்கெல்லாம் போகாதடா என்று இந்த படுபாவிதான் என்னை தடுத்தான். யா லைத்தனி லம்மத்தஹது ஃபுலானன் கலீலா, அந்த மனிதனை என் நண்பனாக ஆக்காதிருந்திருக்க வேண்டுமே. லக்கத் அதல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி, என்னிடத்தில் அவர் வந்தால், எங்க ஊருக்கு வந்தாங்க, வந்து அல்லாஹ்வுடைய ذிக்ரை பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதற்கு பின்பும் அவனை அங்க போடாம தடுத்தான். என்னை அல்லாஹ்வுடைய ذிக்ர் என்னிடத்தில் வந்த பின்பும் செய்ய விடாமல் தடுத்தான். அப்ப அல்லாஹின் பக்கம் போக விடாமல், ஷேഖിன் பக்கம் போக விடாம, தரீகத்தின் பக்கம் நெருங்க விடாம, அவுலியாக்கள் பக்கம் நெருங்க விடாம இந்த நபர்கள்லாம் பேசி குட்டிச்சவராகனானே. ராவும் பகலும் டிவியில பேசி, ராவும் பகலும் மீட்டிங் போட்டு பேசி, வலிமார்கள் பக்கிட்ட போகாதீங்க, கபரு முட்டினீங்க, வலிமார்கள் சஜிதா போய் சேராங்க எல்லாரும் போய் அங்க என்றெல்லாம் சொல்லி இறை நேசரின் பக்கம் நெருங்க விடாமல், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் நெருங்க விடாமல் என்னை செஞ்சுட்டானே என்று அங்க போய் கவலைப்படுவான். அதனால அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய ஒரு வழிமுறை என்னவென்றால், நீ அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றால் ரசூலை அடைய வேண்டும், ரசூலை அடைய வேண்டும் என்றால் அவுலியாக்களை அடைந்துதான். உலகில எந்த அவுலியாக்கள் எல்லாம், இறை ஞானிகள் எல்லாம் அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு காமிலான ஷேഖுடைய கரம் பிடித்து தான் அவுலியாக்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டார். ஔதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி எஜமான், ஹாஜி அஜ்மீர் எஜமான், நாகூர் பாதுஷா எஜமான், எத்தனை அபூபக்கர் சித் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி ஜுனைல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனை மகான்கள் அவுலியாக்கள் வாழ்ந்தார்களோ ஒரு காமிலான ஷேഖுமாருடைய தொடர்பை கொண்டுதான் அந்த அந்தஸ்தை அடைந்தார். சொல்லுங்க எஜமான் சொல்றாங்க, யாருக்கு ஷேக் கிடைச்சோ அவர்கள் அதை கொண்டு அல்லாஹ் ரசூலை பெற்றுக்கொள்வார்கள், ரசூலை கொண்டு அல்லாஹை பெற்றுக்கொள்வார்கள். சுபஹான் அல்லாஹ் சுபஹான். அடுத்தது படிங்க. நபி மிலே வலிசே, வலியை கொண்டு எனக்கு நபி கிடைத்தார்கள், அந்த நபியை கொண்டு எனக்கு அல்லாஹ் கிடைச்சான்னு சொல்றாங்க. ஜி, யார் அந்த வலியை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாஹை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், ரசூலை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் ரசூலை பெற்றுக்கொள்ளவில்லையோ அல்லாஹை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜி, அடுத்தது. मैंने क़िबला जिसको बना लिया, उसे दिल में अपने बसा लिया। मैंने क़िबला जिसको बना लिया, उसे दिल में अपने बसा लिया। मैं गिरा तो उसने उठा लिया, मैं गिरा तो उसने उठा लिया। मुझे ऐसा शेख सफा मिला। என் ஷேഖனா எனக்கு செஞ்ச எஹ்சானை எப்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன்? அவர்கள் தான் என்னுடைய கிபிலா, என் கல்புல அவங்களை ஒரே வச்சுட்டு நான் எங்கெல்லாம் நான் சருகுகிறேனோ, ஷரியத்துல சரி, தரீகத்துல சரி, உலக வாழ்க்கையில சரி, திருமண வாழ்க்கையில சரி, எந்த வாழ்க்கையில எங்கே நான் சருகுகிறேனோ அங்கெல்லாம் என்னை என் ஷேഖனா கை கொடுத்து காப்பாற்றினாங்க. அப்படி இல்லைப்பா, இப்படி செய், இந்த வழியில வா, அப்படி போகாத என்று எனக்கு வழிகாட்டி எனக்கு நேரு வழியில் என் ஷேഖனா கொண்டு போனாங்க. சுப்ஹான் அல்லாஹ். ஜி, तेरी खुश नसीबी किया मेरा, न है हद कोई न है इंतहा। तेरी ஆமிரே, உனக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியத்துக்கு எந்த எல்லையும் இல்லை. அவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கான். அது என்ன பாக்கியம் கொடுத்தான்? ஜி, तुझे नूरी जैसा पिया मिला,
तुझे पीर शेख हुदा मिला நூறு நாயகத்தை போன்ற ஒரு பரிசுத்த ஞானத்தை, பரிசுத்த ஞானியை ஷேகா அல்லாஹ் உனக்கு கொடுத்துட்டான். இதை விட உனக்கு என்ன பேர் என்ன பெரிய நியமத்து வேணும் ஜி? உனக்கு இதை விட பெரிய ஹிதாய செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு பெரும் ஞானியை கொடுத்தானே, இதை விட நசீப் என்ன இருக்குன்னு கேட்குறான். அப்போ யாருக்கெல்லாம் ஷேഖ് கிடைக்கலையோ அதுவும் பது நசீபு கெட்டவர்கள். அது காமிலான ஷேഖ് கிடைக்காமல் அல்லாஹ்வின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய வழிமுறை உனக்கு அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஷேഖ் கிடைக்காமல் ஒரு போலியான ஷேഖ் கிடைச்சா அதுவும் பது நசீப். அப்போ என்னுடைய நல்ல நசீபர் என்ன சொல்றது? எனக்கு என் ஷேഖ நாயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், என் நூறு நாயத்தை கொடுத்தான். அவர்கள் மூலமாக ஹக்கு என்ன, ஹல்கு என்ன, ஹக்கில் ஹல்கும் ஹக்குடைய எப்படி சேர்ந்து இருக்கிறது, எப்படி பிரிஞ்சு இருக்கிறது எப்படின்ற ஞானங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டான். ஐநீத்தியும் கற்றுக் கொடுத்தான், கைரீத்தியும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த மாதிரி உயர்ந்த ஞானங்களை அல்லாஹ் தஆலா என் ஷேഖின் மூலமாக கொடுத்தானே, இதை விட அல்லாஹ் எனக்கு செஞ்ச பெரிய நசீப் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஆமீன் சொல்கிறாங்க. உலகத்தில் எதுக்கும் கவலைப்படாதப்பா, ஒன்னே ஒன்றும் கவலைப்படு. என்ன? என் ஷேഖ் காமிலான ஷேഖ் கிடைக்கலன்னு கவலைப்படு. காமிலான ஷேഖ் அல்லாஹ் உனக்கு கொடுத்துட்டான். அதற்கு பின்பு நீ வேற எதுவும் துனியாவுடைய சாமான்கள் கிடைக்கலன்னு கவலைப்பட்டா உன்னை விட பைத்தியக்காரன் எது? ஜி ஓ தேரா அகர் ஹை தோ பதா ஹம் துஜே கியா ஹை. அப்படிப்பட்ட புனிதமிகு ஷேഖ் உனக்கு கிடைத்து விட்டால் நீ சொல்லு, உனக்கு என்ன கவலை? எல்லா கவலையும் தூக்கி போட்டுரு. जी वो तेरा अगर है तो बता हम तुझे क्या है कौनैन से भारी जो एक मर्द खुदा है. ஒரு இறை ஞானி உனக்கு கிடைத்து விட்டால் இரண்டு உலகத்தை விட அவங்க மேலானவர்கள். துனியாவோட மேலானவர்கள், ஆகிரத்தை விட மேலானவர்கள். துனியா எல்லாரும் கிடைச்சிருது, தொழுதானோம் போச்சு, ஆகிரத்து கிடைச்சிருது. அல்லாஹ் எல்லாரும் கிடைக்க மாட்டான். அதனால துனியாவோட மேலானவர்கள், ஆகிரத்தை விட மேலானவர்கள். பை சொர்க்கத்தை விட ஷேഖ் மேலானவர்கள். பை சொர்க்கமும் மஹ்லூக் தானே. இன்னும் சொல்ல போனா அர்ஷம் அல்லாஹ் விட அவுலியாக்கள் மேலானவர்கள். ஏன் அர்ஷம் ஒரு மஹ்லூக் தானே. ஆனா அந்த அர்ஷ அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃப் இல்லை. குர்சி அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃப் கிடையாது. அர்ஷும் குர்சியும் விளங்குங்களா? அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃப்கள் கிடையாது. அதனால காபாவோட மேலானவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர், காபாவோட மேலானவர்கள். அப்ப அந்த எது காமிலான ஷேഖ் உனக்கு கிடைத்து விட்டால் இரண்டு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பெரிய செல்வம் உனக்கு கிடைத்ததாக எண்ணிக்கொள் என்று ஆமீர் நாயகம் சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஃபைஸே நாயகத்துடைய அந்தஸ்தை மேலும் அதிகமாக்குவானாக. அவர்களுடைய சில்சிலாவை கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் ஜாரியாக்குவானாக. லட்சோப லட்ச மக்கள் ஷேഖ் நாயகத்துடைய ஞானங்களை பெற்று அல்லாஹ்வை அடைந்தவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.